ராமநாதபுரம் ஆசிரியர் தகுதி தேர்வை பற்றி ஆசிரியர்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு ஆசிரியர் கூட பாதிப்பின்றி உங்களை பாதுகாக்கும் அரசாக திராவிட மாடல் அரசு இருக்கும் என கீழக்கரையில் மாநில அளவிலான அடைத்தேர்வு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தனியார் கல்லூரியில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான அடைத்தேர்வு ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு மாணாக்கரின் கற்றல் திறன் குறித்தும் மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன் குறித்தும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் ஆய்வு செய்தார். மேலும் கற்றல் நோக்கங்கள், கற்றல் அடைவுகள் மாணவர்கள் அடைய வேண்டும் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். ராமநாதபுரத்தின் மாவட்டத்தின் கல்வி அடைவு திறன் வளர்ச்சியை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கருத்துக்கள் கூறினார்கள். ஆசிரிய பெருமக்களிடம் இருந்து பெற்றுக்கொண்ட நல்ல தகவல்களையே அரசின் திட்டங்களாக கொண்டுள்ளோம் என்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாடு முழுவதிலும் மாணாக்கரின் கற்றல் திறன் குறித்து ஆய்வு செய்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 6,80,000 மாணாக்கர் உள்ளன. இவர்களின் கற்றல் திறன் குறித்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மாநில அளவில் நடைபெற்ற அடைவு தேர்வில் ராமநாதபுரம் மாவட்டம் 5வது இடத்தில் உள்ளது. ஆனால் பொதுத் தேர்வில் சில பாடங்களில் ஏற்படும் மாற்றம் காரணமாக மாநில அளவில் ராமநாதபுரம் மாவட்டம் பின்தங்கியது. இது குறித்து ஆய்வு செய்யப்பட்டன. வரும் அடைத்தேர்வு மற்றும் பொதுத் தேர்வில் மீண்டும் முன்னேற்றம் அடைவதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். மாணவர்களின் குறைகளை கண்டறிந்து ஆசிரியர்கள் தொய்வின்றி செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து ஆசிரியர்கள் கவலைப்பட வேண்டாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் ஆசிரியர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். உங்களை அரசு பார்த்துக் கொள்ளும். ஒரு ஆசிரியர் கூட பாதிக்கப்படாமல் திராவிட மாடல் அரசு பார்த்துக் கொள்ளும் என தெரிவித்தார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இணை இயக்குனர், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி குமார், முதன்மை கல்வி அலுவலர் பிரின்ஸ் ஆரோக்கியராஜ், மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் வெள்ளத்துறை, மாவட்ட கல்வி அலுவலர் சங்கர், பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அறிவானது மாலையில இருக்கு. செடியை கீழே இருக்கு போதும். டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் நாங்கள் அசஸ் பண்ணோம். பிப்ரவரி மாதம் அன்னைக்கு குழந்தைங்களுடைய கற்றல் எப்படி இருக்கின்றது, அவங்களுடைய அடைவு எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபொழுது உடனடியாக நம்முடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் மூலமாக ஏறத்தாழ ஒரு 9,80,000 பிள்ளைகளை நம்ம அசஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு முழுவதும். அது சார்ந்து பார்க்கும்போது இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்டம்னு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த 38 மாவட்டத்தில் 5வது இடத்துல ஸ்லாஸ் இருக்கின்றது. ஸோ பொது தேர்வு என்று வரும்போது ஒரு 2-3 சப்ஜெக்ட் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் கம்மியாக இருக்கனால நம்ம வந்து ரிசல்ட்டு பின்தங்கி போயிட்டோம். அது திடீர்னு தான் இந்த கல்வியாண்டில் தான் நடந்திருக்கு. அது நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் மெட்டிகுலஸாக அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எங்கே நமக்கு குறைபாடு இருக்குது இந்த கண்டுபிடிச்சி நம்முடைய மானிட்டரிங் ஆஃபீஸர் மூலமாக இன்றைக்கி அது சார்ந்திருக்கின்ற டீச்சர்ஸ் வந்து ஏற்கனவே அவங்க மோட்டிவேட் பண்ணிட்டாங்க ஜூன் மாதத்துலேயே. ஸோ இது சார்ந்து அடுத்த முறை ஸ்லாஷ் என்று வரும்பொழுதாக இருந்தாலும் சரி அல்லது பொது தேர்வு என்று வரும்பொழுது கண்டிப்பாக நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் வந்து ஒரு முன்னேறிய இடத்துக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை இன்றைக்கி எங்களுடைய ஹெச்எம்ஸோடு நாங்கள் உரையாடும் போது கண்டிப்பாக நாங்கள் அதை தெரிந்து கொண்டோம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஒரு
பத்திரிகை செய்தி என்று வரும்பொழுது அது பாராட்டுகளாக இருந்தாலும் விமர்சனமாக இருந்தாலும் சரி, அது சார்ந்து உடனடியாக அங்கே எங்களுடைய டீச்சர்ஸ்லாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா, அது சார்ந்தும் எங்களுடைய மானிட்டரிங் ஆஃபீஸர் தனியாக வந்து அதை கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை திருத்திக் கொள்வதற்காக தான். தவறு நடந்ததுன்னு சொன்னால் அது சார்ந்து நாம் என்ன ஆக்ஷன் எடுத்தோம், அது சார்ந்து அதை எப்படி சரி செய்தோம், அது சார்ந்து எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் இந்த கல்வி பணி எப்படி தொடர்கிறது என்பதை உறுதி செய்வதற்கு இப்போ எங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை இப்போ நல்ல விதத்தில் அவங்க புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் அகாடமிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற ஸ்லாஸாக இருந்தாலும் பொதுத் தேர்வாக இருந்தாலும் ராமநாதபுரம் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரும் என்ற நம்பிக்கையை தருகின்ற ஒரு ஆய்வுக் கூட்டமாக இந்த ஆய்வுக் கூட்டம் நடந்திருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நாங்கள் யாரையும் குறை சொல்லி நடத்தவில்லை, இது மோட்டிவேட் பண்ண வேண்டும் என்று தான். அதே போன்று நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாகவும் இந்த மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற எல்லா டீச்சர்ஸுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறது ஒன்று தான், இந்த டெட்டு சார்ந்தா தயவுசெய்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். எப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அப்படி இருக்கின்ற உங்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்திற்கின்றது. கண்டிப்பாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அவனுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மொழியாகவே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு டீச்சர் கூட விடுபடாமல் அனைவரையும் பாதுகாக்கின்ற ஒரு அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கும் என்பதை தெரிவித்துக்கிறேன்.